வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். இந்த மழையில்லா காலத்துல எந்த அளவுக்கு ஜனங்கள் கஷ்டப்பட்டாங்கிற பற்றி பல ஊர்களில் பல பாடல்கள் பாடியிருக்காங்க. இப்போ மீளவிட்டான் அப்படின்னு தூத்துக்குடி, இன்றைய தூத்துக்குடி மாவட்டம், அன்னைக்கு நெல்லை மாவட்டமாக இருந்தது. அதிலிருந்து ராஜவேலு சேகரித்த பாட்டை வானமாமலை அவர்கள் சேர்த்திருக்காரு தன்னுடைய நூலில். அதில் எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி சுருண்டு இருந்தார்கள் இளைஞர்கள் எல்லாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பாட்டு என்ன சொல்லியிருக்காங்க. பரட்ட புளிய மரம், பந்தாடும் வில்ல மரம், பந்தாடும் நேரமெல்லாம் பகவானை பார்த்தெழுதும், பாம்புக்கோ 2 கண்ணு, பகவான் கொடுத்த கண்ணு, பாவிப்பய சீமையில பாம்பா சுருண்டழுதும், தேளுக்கோ 2 கண்ணு, தெய்வம் கொடுத்த கண்ணு, பாவிப்பய தேசத்துல தேளா சுருண்டழுதும். இது இவங்க எழுதுனது சத்தியமுற்ற புலவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. நாராய் நாராய் செங்கால் நாராய் பனம்படு கிழங்கின் கிழங்கு பிளந்தன்னா பவளக்கூறுவாய் செங்கால் நாராய் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுல எப்படி அவர் கஷ்டப்படுறாருங்கிறத பத்தி எழுதியிருக்காரு. எப்படி கஷ்டப்படுறாராம் பட்டினியில. கையது கொண்டு மெய்யது பொத்தி, காலது கொண்டு மேலது தழி, பேழையுள் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே. நீ போய் சொல்லு நாராய், மன்னர்கிட்ட போய் சொல்லு. எப்படியெல்லாம் இருந்த ஒருத்தர் பசி பட்டினியினால கையது கொண்டு மெய்யது பொத்தி, காலது கொண்டு மேலது தழி, பேழையுள் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த உணர்வுக்கும் அந்த உணர்வின் எக்ஸ்பிரஷனுக்கும் இந்த எக்ஸ்பிரஷனுக்கும் அதிக வேறுபாடு இல்லை. இவங்க தேளா சுருண்டெழுதும் பாம்பா சுருண்டெழுதும் சொல்றாங்களே, இரண்டும் ஒரே வகையான உணர்ச்சியின் வெளிப்பாடுகள், இரண்டுமே சிறந்த இலக்கியங்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று கூறி இந்த நாளை முடித்துக் கொள்வோம். இனியும் தொடர்வோம். வணக்கம்.